என்ன என் காலில் நடக்கிற? ஆமா முடியலையே. உங்களை காதலிக்கணும்னா கராத்தே ஸ்கூல்ல சேர்ந்தேன். கராத்தே கத்துக்கிறதுக்குள்ள கை கால்லாம் பெண்ட் ஆயிடும் போல இருக்கு. ஆனந்த், நாளைக்கு உங்க அம்மாவுக்கு நினைவு நாள். அதுக்கு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்திடலாமா? இந்த மாதிரி அஞ்சலி எங்க அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அதான் எங்க அம்மாவுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கு. கடமை உணர்ச்சி தவறாதவங்க உங்க பெருமைகளை பத்தி பத்திரிகையில படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மருமகளாக போறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் நிலைக்காமலே போயிடுச்சு. அம்மா, உங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டப்படி முடியலன்னாலும் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அந்த அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கள்ளக்கடத்தல் கும்பல ஒழிச்சு கட்டிருப்பாங்க. அவங்களால பிடிபட்டவங்க தான் இந்த கொலையே பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பாவிங்களுக்கும் இந்த சமுதாயம் இடம் கொடுத்து வச்சிருக்க. எனக்கும் அந்த சேவம் இருக்கு. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தான் அம்மா ஒரு ஸ்மக்லிங் கேஸ் பிடிச்சாங்க. அது நடந்த கொஞ்ச நாள்ல அம்மா கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த ஹோட்டலே வாட்ச் பண்ணோம்னா கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்கும். ஆனந்த், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ரொம்ப தேவை உனக்கு. அவ அந்த ஹோட்டல்ல தான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பாக்குறான். அதை விட முக்கியமான ஆள் நமக்கு தேவையில்லை. பட் அந்த பொண்ணு ரொம்ப சாதுப்பா. அவ சாது மட்டும் இல்ல, மக்காவும் இருக்கணும். இல்லன்னு ஒன்ன லவ் பண்ணிருக்க மாட்டாள. தம்பி, என்னால உனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கு, ஜாகிரதை. சரி, நான் சொல்லுங்க. ஆனந்த், அவளை பயன்படுத்துறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. பட் அவளை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எடுத்த காரியத்தை முடிக்கவே முடியாது. ஓகே, நீ சொல்லிட்டு நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். என்ன அத ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் போன் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேளு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன சும்மா இருக்கேன் நினைச்சியா? ஐ எம் வெரி பிஸி. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் நான். என்ன வேலைன்னு கேட்டா எப்படியா சொல்றது? எப்ப முடியுமா? அது முடிய தடவி முடியும் போது முடியாது. ஆமா, உங்களோட சிரிப்பு சத்தம் கேக்குதா? அது உங்க வீட்லயா இருக்கும். போடுவீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க டார்லிங் போன்ல. ஆமா, என்னமோ முக்கியமான விஷயம். நீங்க இதான் ஐ மீன் இதான் இந்த பாரு, இந்த டேப் ரெக்கார்டர் ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். நாளையில இருந்து உங்க ஹோட்டல்ல என்னென்ன டெலிபோன் கால் வருதோ எல்லாத்தையும் சீக்கிரட்டா இதுல டேப் பண்ணி வச்சுக்க சொன்னா. அவனுக்கு நம்ம முக்கியமான ஒரு க்ளூ வேணுமா? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், உங்க ஹோட்டல் முதலாளி ரொம்ப மோசமானவனா, கொஞ்சம் பி கேர்ஃபுல். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்ன பத்தி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? ரேப் என்னது? டேப் மறந்துட்டியே. ஓகே, தனியா இருக்க. இப்போ ஒண்ணு போன் வராதே. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் என்ன காணா? இருப்பா, டியூட்டி முடிஞ்சுதானே வரணும். சொன்னபடி செஞ்சிருவாளா உன் லாவண்யா? பாரு, லாவண்யா இன்டெலிஜென்ட் கேர்ள். கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவா. பெரிய பிச்சுவா பக்கறியா? நீ சொல்லிருக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம் தான் அது. ஹாய் லாவன், ஏதோ வந்துட்டாடா. ஹாய் விஷ்ணு. ஹாய். பை தி வே லாவன், இதான் என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ, நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ரெடியா இருக்கே. எப்படிப்பா நம்ம பிச்சுவா பக்ரி? பயங்கர பக்கறிதான். தேங்க்யூ. டேய், சாரி, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நந்தியா இருக்க விரும்பல. நான் புறப்படுறேன். கரெக்ட், நான் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணும். ஆபீஸ் வேலையை சொன்னேன். சரி சரி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தான் போயாச்சு. அப்புறம் டார்லிங், இத பாருங்க, இது ஆபீஸ். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன். அந்த ஹோட்டல்ல ஏதோ மர்மம் நடக்குது. ஹே லாவன், நீ கூட அந்த ஹோட்டல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. ஆமா, அந்த ஆபரேட்டர் வேலையை விட்டுட்டு அடுப்படி வேலையை கவனிக்கலாம்னு பார்த்தா நீங்க தான் உருப்படியா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இதை விட உருப்படியா என்ன பண்ணோங்கிற? இத பாருங்க, நம்ம மேரேஜ் விஷயமா லானுன்னா 2 சாட்சி தேடணும். இப்போ உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சாட்சி தேடினா தொடப்ப கிட்ட தான் கிடைக்கும். அதனால நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஆனந்த் உஷாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். முதல்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட போறேன். கேளு, கல்யாணத்தை பண்ணி வச்சா நமக்கு 2 சாட்சி கிடைக்குமே ஜோடியா. அதையே நம்ம கல்யாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? வெரி குட். தேங்க்யூ. சரியான முட்டாள்தனமான ஐடியா. என்ன வந்ததுல மூடே சரியில்லை. நீங்க என்ன ஹோட்டல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியா? பேசவே மாட்டேங்கிற, தொட கூட விட மாட்டேங்கிற. லாவன் 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 வந்து இன்னைக்கு சஃபேர் தியேட்டர்ல பாக்ஸ் 4 டிக்கெட் தனியா புக் பண்ணிருக்கேன். போலாமா? சஃபேர் தான் போணுமா? அதானே, இவ்வளவு பெரிய ஆபீஸ் வேற எதுக்கு இருக்கு?